இப்ப கர்த்தர் கூப்பிட்டா போறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம்? இப்போ நமக்கு சுத்திகரிப்பு தேவைப்படுது இல்ல. கர்த்தர் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல கிளம்ப போறோம், ரெடி ஆகுனா நம்ம ரெடி. ஏன் அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம ரெடி ஆயிடுவோம். இப்படி நம்ம ரெடி ஆகும்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வருகைக்கான டியூரேஷனை எவ்வளவு வச்சிருக்காருன்னா, ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் காலம், ஃபேஸ்புக் காலம் பாருங்களேன், குரூப் மெசேஜஸ் இருக்குது. ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்க, நான் வந்து 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் உங்களை நான் அழைத்து கொண்டு போவேன்னு சொல்லியிருந்தா 1 மணி நேரத்துக்குள்ள ஆல் ஓவர் த வேர்ல்டு மெசேஜை பாஸ் பண்ணிடுவாங்க. இமிடியேட்டா அத்தனை டிவிலையும் லைவ் டெலிகாஸ்ட், யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் லைவா போட்டு இயேசு வந்துட்டார், இன்னும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 59 மினிட்ஸ் மோர், 58 மினிட்ஸ் மோர், 5 மினிட்ஸ் மோர், நடுவில் விளம்பரம் கூட போட்டாலும் போடுவாங்க. 4 மினிட்ஸ் மோர், 3 மினிட்ஸ் மோர்னு கிளம்புற நேரம், இன்னும் அடுத்த 60 செகண்ட் நான் புறப்பட போகிறோம்னு போட்டுருவாங்க. என்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, இவங்க இதெல்லாம் செய்வாங்கன்னு தெரிஞ்சுதா ஒரு இமை பொழுது நீ ஆயத்தப்படுவதற்கு உனக்கு நேரம் இருக்காது. எந்த நிமிஷமும் கர்த்தருடைய வருகை வரும். இப்ப சொல்றாரு மோசே, புறப்படுங்கள். அப்படி கதவை திறந்துட்டு வெளியே வரணும் பாருங்க.